இன்னைக்கு நாம கிளாஸ் 8 ஹிந்தி நியூ என்சிஆர்டி சிலபஸ் மல்ஹார் புக்கினுடைய லெசன் 5 தான் பார்க்க போறோம். இந்த லெசன் நம்மளுக்கு தோஹாவா கொடுத்திருக்காங்க. கபீர் கே தோஹே. நீங்க 8th ஸ்டாண்டர்ட் வந்ததுனால தோஹாவினுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தோஹாஸ் படிச்சிருப்போம். தோஹா அப்படின்றது 2 லைன் போயம். அந்த தோஹால பாத்தீங்கன்னா கபீர்தாஸ் தி ரஹீம் கே தோஹே, ஸோ இந்த மாதிரி தோஹாஸ்ல நிறைய உங்களுக்கு மாரல், லைஃபுக்கு தேவையான மாரல் கொடுத்துருப்பாங்க. ஸோ கபீர் அப்படின்றவர் ரொம்ப ஃபேமஸான பக்தி கால் மூமெண்ட்ல வாழ்ந்த ஒரு போயட். ஸோ கபீர்தாஸ் ஜி படிச்சுட்டு அவரை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவரோட தோஹாஸ் பார்க்கலாம். கொடுத்துருக்குற தோஹாஸ் எல்லாமே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்பவும் நல்ல தோஹாஸ், ரொம்ப சிம்பிளான தோஹாஸ், உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம கவி से परीक्षे பார்க்கலாம். एक ऐसे संत जो खरगे पर खपड़े और मन में कविता बुनते बुनते इतने प्रसिद्ध हो गए कि उनकी कविताएं आज भी लोग भजनों की तरह सुनते हैं और पाठ्य पुस्तकों में पढ़ाते हैं. एक ऐसे संत है. सो संत அப்படின்னா செயின்ட்னு அர்த்தம். ஸோ இவர் அந்த மாதிரியான ஒரு செயின்ட் எப்படி ஃபேமஸ் ஆகிறார் பாருங்க. ஏக் ஏசா சந்த் ஹே ஜோ கர்கே. கர்கே அப்படின்னா வந்து அந்த லூம் சொல்லுவாங்களே, நூலை வந்து நெஞ்சு துணி ஆக்குறோம் இல்லையா, அந்த இதை வந்து லூம், வீவிங் லூம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கர்கேன்னு சொல்றாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுவாராம், ஜோ கர்கே பர் கப்படா, ஸோ அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸை நெஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் மண்ணுமே கவிதா, அதே சமயத்துல மனசுல கவிதாவை ரெண்டுத்தையும் சேர்த்து பின்றாரு அப்படின்னு சொல்றாங்க. புன்தே புன்தே இத்தனே பிரசித் ஹோகையே, இந்த மாதிரி பண்ணக்கூடிய அவர் இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டாரு. கி உன்கி கவிதாயே ஆஜ் பி லோக், இப்ப கூட பாத்தீங்கன்னா எவ்வளோ செஞ்சுரிஸ் ஆஃப் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்ப கூட பீப்புள் என்ன பண்றாங்க, பஜனோ கி தரஹ் சுன்தே, அது ஒரு பஜன்ஸ் மாதிரி கேட்கறாங்க அவருடைய கவிதாவை. அவர் பாட்டிய புஸ்தகமே படாதே, அதே அது மட்டும் இல்லாம டெக்ஸ்ட் புக்ஸ்ல கூட அதை டீச் பண்றாங்க. அப்போ அவ்வளோ மாரல் வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் இப்படி பண்றாங்கன்றத சொல்றாங்க. माना जाता है कि कबीर का जन्म 14वीं शताब्दी में काशी में हुआ. माना जाता है சொல்றாங்க. அப்ப யாருக்குமே இது சர்டைனா தெரியாது. என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, கபீர்தாஸ் ஜி 14वीं शताब्दी, அதாவது 14th செஞ்சுரியில काशी में हुआ था, காசியில பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. उनकी रचनाएं मुख्यतः कबीर ग्रंथावली में संग्रहित है. ஸோ அவருடைய ரச்சனாயை, அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுல இருக்குன்னா கபீர் கிரந்தாவலி அப்படின்றதுல கலெக்ட், அந்த ஒரு கலெக்ஷன்ஸ்ல இருக்கு, संग्रहित है. आज भी उनकी रचनाएं हमें जीवन की सच्चाई को समझने और अच्छा मनुष्य बनने की பிரேரணா தேதி है. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஒர்க்ஸ் எல்லாமே லைஃப்னுடைய ட்ரூத் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும், அச்சா மனுஷ்ய பன்னைக்கு பிரேரணா, நல்ல மனிதர்களை நம்ம ஆகணும் அப்படின்றத இன்ஸ்பயர் பண்ற மாதிரி தான் இருக்கு அவருடைய ரச்சனாயை, அவருடைய ஒர்க்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்மளுக்கு கொடுத்துருக்கிற தோஹாஸ்க்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தோஹா பாருங்க. சாஜ் பராபர் தப் நஹி झूठ बराबर पाप, जाके हृदय सांझ है ता हृदय गुरु आप. सात பராபர் தப்பு நஹி, அதாவது பெனன்ஸ், தவம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது ட்ரூத், உண்மைய மாதிரியான ஒரு தவம் கிடையாது. எப்ப நீ உண்மையா நடந்துக்கணும்னு நினைக்கிறியோ அதுவே உன்னுடைய ஒரு தவம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சாஜ் பராபர் தப்பு நஹி, உண்மையா இருக்கிறது மாதிரியான ஒரு பெனன்ஸ், ஒரு தவம் கிடையாது. ஜூட் பராபர் பாப், அதே மாதிரி பொய் சொல்றது மாதிரியான ஒரு பாவமும் கிடையாது. இது ரெண்டுமே உண்மையான விஷயம். உண்மையா நடந்துக்கிறது ஒரு தவமும், அதே மாதிரி பொய்யாவே இருக்கிறது ஒரு பாவமும் ஆகும்னு சொல்றாங்க. ஜாக்கே ஹிருதய சாஞ்ச் ஹே, ஸோ யாருடைய ஹிருதயத்துல சாஞ்ச், யாருடைய ஹிருதயத்துல எப்பயுமே உண்மை இருக்கோ, யார் எப்பயுமே உண்மையாவே நடந்துக்கிறாங்களோ, யாருடைய ஹிருதயத்துல, யாருடைய மனசுல உண்மை இருக்கோ, தா ஹர்தே குரு ஆப், ஸோ அந்த ஹிருதயத்துல தான், அந்த மனசுல தான் குரு அப்படின்றது இந்த இடத்துல கடவுளை மீன் பண்றாரு. பரமாத்மா, அதாவது சாட்சாத் ஈஸ்வரே வந்து அந்த இடத்துல வாசம் பண்றாருன்னு சொல்றாரு. ஆப்கா குரு தா ஹிருதே, உங்களுடைய குருவான கடவுள் உங்களுடைய மனசுல தான் இருக்காரு. யாருடைய மனசுல, உண்மையா நடந்துக்கிறவங்க, உண்மை பேசுறவங்க கூட மனசுல வந்து எப்பயுமே கடவுள் இருக்கிறாரு. அப்படி கடவுள் வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாரு முதல் இதுல. ஸோ இந்த இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையாதான் இருக்கணும், உண்மையை பேசுறது தான் நம்மளுக்கு வந்து ஒரு தவமா நம்மளோட வாழ்க்கையில செய்யணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம்.
செகண்ட் பாருங்க, बड़ा हुआ तो क्या हुआ जैसे पेड़ खजूर, पंथी को छाया नहीं फल लागे अति दूर, बड़ा हुआ तो क्या हुआ. இப்போ நீ வந்து இந்த இடத்துல படா அப்படின்றது வந்து ரொம்ப பெருசு அப்படின்றத மீன் பண்ணல. ஒரு பெரிய குளத்துல நீ பிறந்திருக்க, ஒரு பெரிய ஆள், நீ உங்ககிட்ட நிறைய வெல்த் இருக்கு, அதனால என்ன ஆக போகுது? படா ஹுவா தோ கியா ஹுவா, நீ பெருசா இருக்கிறதுனால மட்டும் என்ன ஆக போகுது? ஜெய்சே பேட் கஜூர், கஜூர் கா பேடு எப்படி இருக்கும்? நம்ம இந்த பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டேட்ஸினுடைய மரம் எப்படி இருக்கும்னா ரொம்ப டாலாக இருக்கும். அதனுடைய பழம் கூட பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், பட் அதனுடைய ஷேடோவே இருக்காது, அது நிழலே கொடுக்காது. ஸோ அதில் தான் அதுதான் இதில் சொல்கிறாங்க, கஜூர் கா பேடு படா ஹோ தோ கியா ஜெய்சே கஜூர் கா பேடு. அந்த மரம் மாதிரி ரொம்ப பெருசாக இருந்து என்ன பிரயோஜனம்? பந்தி கோ சாயா நஹி, அது என்ன பண்ணுது? டிராவலருக்கு, அதுபடி வாக் பண்ணி போறவங்களுக்கு நிழலும் கொடுக்கல, அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பந்தி கோ சாயா நஹி ஃபல் லாகே அதி தூர், பழம் இருக்கு ஆனா எப்படி இருக்கு? ரொம்ப அதி தூர், ரொம்ப மேலே இருக்கு, அதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அப்ப படா ஹோ தோ கியா ஹுவா ஜெய்சே பேட் கஜூர். நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா பரோபகாரியாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல இருக்கணும், ரொம்ப ஜெனரஸாக இருக்கணும். நம்ம பெரிய குலத்தில் பிறக்கிறதுனால நம்ம பெரியவங்க கிடையாது அப்படின்றத இதில் சொல்கிறாரு, இந்த தோஹாவில் அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட் தோஹா பாருங்க, குரு கோவிந்த் தோஹு கடே காக்கே லாகவ் பாய் பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பதாய். ஸோ இந்த தோஹாவில் என்ன சொல்றாரு பாருங்க, குரு கோவிந்த், உன்னுடைய குரு உனக்கு சகலமும் கற்றுக் கொடுத்து உன்னுடைய குரு முன்னாடி நிற்கிறாரு, அதே சமயத்தில் கோவிந்தும் நிற்கிறாரு. கோவிந்த் வந்து பரமாத்மா ஈஸ்வர தான் சொல்றாரு, கடவுளும் நிற்கிறாங்க. தோவு கடே, தோவுனா ரெண்டு பேரும் அர்த்தம், தோனோன்னு சொல்லுவோம் இல்லையா, தோவும் கடை, ரெண்டு பேரும் முன்னாடி நிற்கும் போது காக்கை லாகோ பாய், பாய்னா பேரோன்னு அர்த்தம். ஸோ யாருடைய கால்களை நான் தொழுவேன் அப்படின்னு கேட்குறாரு. காக்கை கோன்கா லாகோ பாய், யாருடைய பேரை நான் தொடுவேன்? லாகை. பலிஹாரி குரு ஆப்னே, இதுக்கான ஆன்சரையுமே கபீர்தாஸ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பலிஹாரி குரு ஆப்னே, பி கிரேட்ஃபுல் டு யுவர் குரு, உன்னுடைய குருவுக்கு தான் நீ வந்து கடமைப்பட்டிருக்கணும், டியூட்டிஃபுல்லாக இருக்கணும். பலிஹாரி குரு ஆப்னே, ஏன் அப்படின்னா கோவிந்த தியோ பதாய், அவர் தான் கடவுள், அவரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவரே உன்னுடைய குரு தான், அதனால எப்பயுமே நம்ம குருவுக்கு தான் ரொம்பவும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும்ன்றத சொல்றாரு. ஸோ இப்போ ரெண்டு பேரில் அவர் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தான் ரொம்ப சிறந்தவர் அப்படின்றத கபீர்தாஸ்ஜி சொல்றாரு. ஏன் அப்படின்னா இந்த குரு தான் இந்த உலகத்தில் எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவங்க. नेक्स्ट दोहा पाருங்க, अति का भला ना भोलना, अति का भला ना चुप, अति का भला ना बरसना, बरसाना, अति की भली ना धूप, अति का भला न भोलना. அதாவது இந்த தோஹால என்ன சொல்றாங்கன்னா, அதிகமா பேசுறது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அதிகமா பேசுறதும் நல்லது கிடையாது. அதிகா போல்னா ந பலா அப்படின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். அதிகா போல்னா ந பலா, பலானா குட்னு அர்த்தம். ஸோ அதிகமா பேசுறது நல்லது கிடையாது. அதிகா சூப் நா பலா, அதே மாதிரி ரொம்ப அமைதியாகவும் இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசாம அங்கேயும் நம்ம அமைதியா இருக்கிறதும் நல்லது கிடையாது. இதை எது கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னா, அதிகா பலா நா பரஸ்னா, பரஸ்னா அப்படின்னா ரெய்னிங்னு அர்த்தம். ஸோ ரொம்ப அதிகமாக மழை பெய்யறதும் நல்லதில்லை இல்லையா. ஸோ இதை வந்து பேச்சு கூட கம்பேர் பண்ணுறாரு. ஸோ ரொம்ப அதிகமாக மழை பெய்யறதும் நமக்கு நல்லதில்லை. எப்படின்னா ரொம்ப அதிகமாக பேசுறது நல்லதில்லையோ அதே மாதிரி ரொம்ப அதிகமாக மழை பெய்யறது நல்லதில்லை. அதே மாதிரி ரொம்ப அதிகமாக தூப், வெயில் அடிக்குது, அதுவும் நல்லதில்லை. அதிகி பலி நா தூப். ஸோ எதுவுமே அளவுக்கு மிஞ்சி இருந்ததுன்னா அது நல்லதில்லை அப்படின்றத இந்த தோஹால சொல்கிறார். ரொம்ப சிம்பிளான தோஹா தான். நெக்ஸ்ட் தோஹா பாருங்க, ऐसी भानी भोलिए मन का आपा कोई, औरन को शीतल करे आपहु शीतल होई. இந்த தோஹால நம்ம எப்படி பேசணும், ஸ்பீச்சை பற்றி சொல்கிறாரு. கைண்ட் வேர்ட்ஸாக இருக்கணும் நம்ம பேசுறதுன்னு சொல்கிறாரு. எப்பயுமே நம்மளுடைய வாணினா பேசுறதுன்னு அர்த்தம். நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும், ரொம்ப கைண்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்.
யாரையுமே ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடியது நம்மளுடைய வார்த்தைகள் அப்படின்றத சொல்றாரு. ஏசி பாணி போலியே, இந்த இடத்துல பாணின்றது வாணி அப்படின்றது ஹிந்தி அர்த்தம், வாணி அப்படின்னா ஸ்பீச்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுங்க. ஏசி பாணி போலியே மன் கா ஆபா கோய். ஆபா அப்படின்னா உன்னுடைய மனசுல இருக்கிற அந்த அகங்காரம், அரகண்ட். ஸோ உன்னுடைய மனசுல இருக்கிற அந்த அகங்காரமும் போகணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசணும். மன் கா ஆப்பா கோய். கோய்னா தொலைந்து போறதுன்னு அர்த்தம். உன்னுடைய மனசுல இருக்க அகங்காரம் கூட போயிடணும். அந்த அளவுக்கான நல்ல வார்த்தைகளை நம்ம பேசணும். அவுரன் கோ சீத்தல் கரே. ஸோ அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா மற்றவங்க கேட்குறவங்களுக்கு அது ரொம்பவும் வந்து சீத்தல் கூலிங்காக இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது நல்ல வார்த்தைகள், ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். ஆப் ஹூ சீத்தல் ஹோய். அந்த வார்த்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தும், அதே சமயத்துல ஆப்ஹூ உங்களையும் சந்தோஷப்படுத்தும். இந்த இடத்துல கூல் அப்படின்றது வந்து சந்தோஷப்படுத்துறது, ஆறுதல் படுத்துறது மாதிரி சொல்றாங்க. ऐसी भानी भोलिए मन का आपा कोई औरन को सीतल करे आपहू सीतल होई. உங்க மனசையும் உங்களையும் அது வந்து கூலா வச்சுக்கிற மாதிரி சந்தோஷப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை நீங்க பேசணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் தோஹா பாருங்க. निंदक नियरे राखिए आंगन कुटी चवाई भिन पानी साबुन भिना निर्मल करे सुभाई. நிந்தக் அப்படின்னா கிரிட்டிக்னு அர்த்தம். யாரு கிரிட்டிக்? உங்களை விமர்சனம் பண்றவங்க. யார் உங்களை விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய தவறு, நீங்க பண்ற தப்புகளை சுட்டி காட்டுறவங்களா இருக்கணும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க வந்து நீங்க பண்ற தவறுகளை சுட்டி காட்டாத இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளை திருத்திக்கவே முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் அவர் என்ன சொல்றாருன்னா கிரிட்டிக், உங்களை வந்து விமர்சனம் பண்றவங்களை நீங்க என்ன பண்ணணும்? நியரே ராக்கியே, பக்கத்திலே வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. நிந்தக் நியரே ராக்கியே ஆங்கன் குட்டி சவாய். ஆங்கன் அப்படின்னா கோட்யாடுன்னு அர்த்தம். கோட்யாடுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வீட்டினுடைய முற்றம், உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல குட்டி சவாய் ஒரு குடிசையை போட்டு கூட அவங்கள பக்கத்துலயே வச்சுக்கோங்க. என்ன மீன் பண்றாரு? அவங்க உங்க நியர்பையே இருக்கணும். அவங்கள வந்து நீங்க வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவங்க சொல்ற அந்த விமர்சனம் தான் என்ன பண்ணுன்றத பாருங்க. பின் பானி சாபுன் பினா. பின்ன்றது பினான்னு அர்த்தம். தண்ணி இல்லாம, சாபுன்னா சோப்பு இல்லாம, பின் பானி பினா சாபுன் நிர்மல் கரே சுபாய். உன்னை சுபாய், உன்னை அதாவது உன்னுடைய மனசையும் சரி உன்னையும் சரி நிர்மல் கரே பியோர் பண்ணுது. எது பியோர் பண்ணும்? அந்த கிரிட்டிக் சொல்ற அந்த வார்த்தைகளை நீ ஏத்துக்கிட்டு நீ திருத்தினா கண்டிப்பா அது உன்னை வந்து பியோர் பண்ணும். அதனால அந்த கிரிட்டிக் பண்றவங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பக்கத்திலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நிந்தக் நியரே ராக்கி. அந்த கிரிட்டிசைஸ் பண்றாங்களே அந்த கிரிட்டிக்கை நீ பக்கத்திலே வச்சுக்கணும். आंगन कुटी चवाई भिन पानी साबुन बिना निर्मल करे सुभाई. नेक्स्ट दोहा. साधु ऐसा चाहिए जैसा सूप सुभाई सार सार को गही रहे तोथा देही उड़ाई. साधु ऐसा चाहिए. சாது ऐसा चाहिए. சாது அப்படின்றது செயின்ட். இந்த இடத்துல அவர் என்ன மீன் பண்றாருன்னா ஒரு குட் பர்சன் எப்படி இருக்கணும் அப்படின்னா சாது ஐசா சாயே எந்த மாதிரி இருக்கணும்? ஜெய்சே சூப் சுபாய். சுபாய் அப்படின்னா ஒரு ஹேபிட், அந்த மனிதர்களை மாதிரி. சூப் அப்படின்னா என்னன்னா இதுதான் சூப் அப்படின்னு சொல்லக்கூடியது. எழுதியிருக்காங்க பாருங்க. பாரம்பரிக் பான்ஸ் சூப். பேம்பூல இருக்கும், பேம்போ ஸ்டிக்ல. இப்போ நம்ம மொரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து சூப் அப்படின்னு சொல்றாங்க ஹிந்தியில. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன், ஒரு குட் பர்சன் எப்படி இருக்கணும்னா சூப் சுபாய், அந்த சூப்பினுடைய நேச்சர் மாதிரி இருக்கணுன்றாங்க. அந்த சூப் என்ன பண்ணும் அப்படின்னா கெட்டதை வந்து வெளியில தள்ளிட்டு நல்லதை மட்டும் வச்சுக்கோ. இல்லை அந்த முரத்தை வந்து நம்ம இப்படி இப்படி புடைக்கும் போது என்ன ஆகும்? அந்த கெட்ட அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வெளியில போகும், நல்லது மட்டும் இருக்கும். அததான் இங்க கொடுத்துருக்காங்க. சாரு சாருக்கோ கஹீரஹை. சாரு சாருக்கோன்றது இந்த இடத்துல நல்ல விஷயங்களை மட்டும் கிரகிச்சுக்கணும். ஸோ யார் உங்க கூட பேசினாலும் ஒருத்தவங்க பேசும்போது நல்ல விஷயத்தையும் பேசுவாங்க, கெட்ட விஷயத்தையும் பேசுவாங்க. அப்போ ஒரு குட் பர்சனுடைய குணம் எப்படி இருக்கணும்? சூப் மாதிரி இருக்கணும். அந்த சூப்புன்னு சொல்ற அந்த முரம் மாதிரி இருக்கணும். அந்த முரம் என்ன பண்ணும்? நல்லதை வச்சுட்டு கெட்டதை வந்து வினோயிங் பண்ணிடுது, வெளியில விட்டுடுது இல்லையா? சார் சாருக்கோ. சார் அப்படின்றது இந்த இடத்துல நல்ல விஷயத்த மீன் பண்றாங்க. சாருக்கோ கஹீரஹை தோத்தா தேஹி உடாய். உடாய்னா பறந்து வெளியில போயிடணும். ஸோ எது பறந்து வெளில போயிடணும்? அந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வெளியில போயிடணும். எப்படி அந்த முறம் இருக்கோ அது மாதிரி ஒரு குட் பர்சன் இருக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. லாஸ்ட் தோஹா பாருங்க. கபீரா மன் பஞ்சி பயா
भावै तहुआ जाय जो जैसी संगति करे सो தைசா फल पाय. ஸோ இந்த தோஹால நம்மளுடைய சங்கதி பற்றி பேசுகிறாரு. நம்மளுடைய சங்கதி அப்படின்னா நீ யார் கூட பழகுறியோ அவங்கள மாதிரி இருப்பேன். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீயும் நல்ல பர்சன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உன்னை கெட்ட வழியில் கொண்டு போகிறவங்க கண்டிப்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஸே கிடையாது இல்லையா? ஸோ அதை தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார். கபீரா மண் பஞ்சி பயா. அவர் என்ன சொல்கிறாரு, நம்மளுடைய மனசு அப்படின்றது ஒரு பேர்டு மாதிரி, எங்கே வேணாலும் பறக்கும். wherever it wishes it will go. பேர்டு அப்படி தான், அது ஆசைப்படுற இடத்துக்கு அது போதும் இல்லையா? மண் பஞ்சி பயா பாவை தகுவா ஜாய். பாவை அப்படின்னா அது விரும்பக்கூடிய இடத்துல, தகுவா ஜாய் அது போகும், எங்க விரும்புதோ அந்த இடத்துக்கு அது போகும். பாவை தகுவா ஜாய். ஜோ ஜைசி சங்கதி கரே. யார் ஒருத்தன் எந்த மாதிரியான ஒரு கம்பெனி வச்சுக்கிறீங்களோ, இப்போ நீங்கள் குட் கம்பெனி நல்ல மக்கள் கூட சேர்ந்தா நீயும் நல்ல மக்களாக ஆக போகிற. ஜோ ஜைசி சங்கதி கரே, யார் எந்த மாதிரியான சங்கதி பீப்புள் கூட சேருறீங்களோ சோ தைசா ஃபல் பாய், அதனுடைய பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபல்லுன்றது இந்த இடத்துல அதனுடைய ரிசல்ட். நல்லவங்க கூட சேர்ந்தால் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், கெட்டவங்க கூட சேர்ந்தால் கெட்ட ரிசல்ட். ஸோ உன்னுடைய கம்பெனி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குட் கம்பெனி ஆர் பேட் கம்பெனி, அதை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஜோ ஜைசி சங்கதி கரே, நீ எந்த மாதிரியான கம்பெனி வச்சுக்கிறியோ அதே மாதிரி தான் உன்னுடைய பலனும் இருக்கும், ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ தைசா ஃபல் பாய் அப்படின்னு சொல்கிறாரு கபீர்தாஸ்ஜி. ஸோ சில்ட்ரன், இந்த தோஹாஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான தோஹாஸ். இதை நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இங்கே புக் பேக்கில் வர கொஷின்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். தோஹா ஒன்ஸ் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த தோஹாவை திரும்பவும் படித்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸும் ஈஸியாக இருக்கும். முடிஞ்சால் இந்த தோஹாஸை பை ஹார்ட்டும் பண்ணுங்கள், அது உங்களுக்கு எப்பயுமே லைஃப்பில் நல்லதும் கூட. தேங்க்யூ சில்ட்ரன்.